அன்னைக்கு நைட்டு வழக்கம் போல அந்த வாலிபன் அவனுடைய வாளை ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தான், கூர்மையாக்கிக்கிட்டு இருந்தான். அப்ப மெதுவா ஒரு குரல் கேட்டுச்சு. அந்த குரல் அவனுடைய பேரை சொல்லுச்சு. ஒரு ஷாக்ல திடீர்னு அந்த வாளை கையில எடுத்துட்டு கேட்ட அந்த குரலை நோக்கி அட்டாக் பண்றதுக்காக திரும்புறான். அவனுக்கு அங்க ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருந்துச்சு. அந்த குரல் ஒரு மனுஷனோட சத்தம் கிடையாது, அது ஒரு பூதத்தோட குரல். அந்த இளைஞனுக்கு முன்னாடி ஒரு பூதம் நின்னுட்டு இருந்துச்சு. பூதமா? என்ன நடக்குதுங்க? இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுமா? இந்த கதையில நாம கொஞ்சம் பின்னோக்கி போக வேண்டியது இருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்துல ஒரு இளைஞன் வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவனுக்கு வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான ஆசையும் வெறியும் இருந்துச்சு. அந்த கிராமத்துல இருந்த எல்லாருமே அவனை நம்ப ஆரம்பிச்சாங்க, அவன் மேல நம்பிக்கையும் வைக்க ஆரம்பிச்சாங்க. நிச்சயமா இந்த வாலிபன் நம்முடைய கிராமத்தை ஒரு மிக உயர்ந்த நிலைக்கு எடுத்துட்டு போக போறான், நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பா இருக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்பினாங்க. அதுக்கு காரணம் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தான், அதோடு அவன் ரொம்ப டேலண்டடாவும் இருந்தான். அந்த கிராமத்து மக்களை விட ரொம்ப அதிகமா பல மடங்கு அதிகமான நம்பிக்கையை அந்த இளைஞன் அவன் மேலேயே அவன் வச்சிருந்தான். அவன் தெருவுல நடந்து போகும்போது ஒரு கம்பீரத்தோட ஒரு பெருமிதத்தோட நடந்து போவான். இதுக்கு காரணம் ஒரு குருட்டுத்தனமான பெருமிதமோ நம்பிக்கையோ இல்ல, அவனுடைய ட்ரைனிங். ஒவ்வொரு நாளும் அந்த இளைஞன் அவனுடைய ட்ரைனிங்ல அதிக அளவு அதிக நேரத்தை அவன் செலவு பண்ணிக்கிட்டு இருந்தான். போர்க்கலையை கத்துக்கிறதுலையும் வாழ்வீச்சை கத்துக்கிறதுலையும் உடற்பயிற்சி பண்றதுலையும் பல மணி நேரங்களையும் பல மாதங்களையும் அவன் செலவிட்டு இருந்தான். அதனுடைய விளைவா அவனுடைய உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா டெவலப் ஆச்சு. அட் த சேம் டைம் அவனுடைய மனசும் மிகப்பெரிய தன்னம்பிக்கையால உருவாக்கப்பட்டுச்சு. அவன் ஒவ்வொரு நாளும் அவனுடைய பயிற்சிகளை ட்ரைனிங்கை முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு திரும்பி போவான். அவன் வீட்டுக்கு திரும்பி போகும்போது தெருவில் நடந்து போகும்போது நிறைய பெண்கள் அவனை பார்த்து சிரிப்பாங்க, அவனை பார்த்து கை காட்டுவாங்க. அதில் குறிப்பா ஒரு பொண்ணை மட்டும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இருந்தாலும் அவன் பெருசா அதை பத்தி மைண்ட் பண்ணவே இல்லை. அவன் ஒவ்வொரு நாளும் ட்ரைனிங்கை முடிச்சுட்டு அவன் நேரா அவன் வீட்டுக்கு வந்து அன்னைக்கு அவன் ட்ரைனிங்ல என்ன கத்துக்கிட்டானோ அதை வந்து ஒரு பயிற்சி பண்ணுவான். அந்த பயிற்சியை முடிச்சதுக்கு அப்புறம் அவன் ரொம்ப விரும்பி பயன்படுத்துற அந்த வாளை அவன் ரிப்பேர் பண்ணுவான், கூர்மையாக்கவும் செய்வான். இதுதான் அவனுடைய டெய்லி ருட்டீன். இப்படி பல வருடங்களா அவன் பயிற்சி பண்ணிக்கிட்டே வரான். காலமும் கடந்து போகுது. ஒரு நாள் நைட்டு வழக்கம் போல அவனுடைய வாளை ரிப்பேர் பண்ணிக்கிட்டும் கூர்மையாக்கிக்கிட்டும் இருந்தான். அப்போ ஒரு சத்தம் கேட்டுச்சு. அது ஒரு குரல். அந்த குரல் அவனுடைய பேரை சொல்லி கூப்பிட்டுச்சு. அவன் ஷாக்ல அவனுடைய வாளை எடுத்துட்டு அதை அட்டாக் பண்றதுக்காக திரும்பும்போது அவனுக்கு அங்க ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த குரல் ஒரு மனுஷனுடைய குரல் கிடையாது, ஒரு பூதத்தினுடைய குரல். அந்த பூதம் பார்க்கிறதுக்கு ரொம்ப நியூட்ரலா இருந்துச்சு. அதாவது சந்தோஷமாவும் இல்ல, சோகமாவும் இல்ல, சிரிக்கவும் செய்யல, முறைக்கவும் செய்யல. அந்த பூதத்தை பார்த்து அந்த இளைஞன் கம்பீரமான ஒரு குரல்ல, யார் நீ? எதற்காக வந்திருக்க? உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த பூதம், எனக்கு எதுவும் வேணாம்ப்பா, என்கிட்ட ஒரு பவர் இருக்கு, அந்த பவரை உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்னு வந்தேன், அவ்வளவுதான் அப்படின்னு அந்த பூதம் அவனுக்கு பதில் சொல்லுது. பவரா? அது என்ன பவர்? எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞனும் ஆர்வத்துல கேட்கிறான். அந்த பூதம் சொல்லுது, நீ கேட்கிற எல்லாத்தையும் என்னால உனக்கு காட்ட முடியும், அதுதான் என்னுடைய ஸ்பெஷல் பவர் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்ட அந்த இளைஞனுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கு. பட் இருந்தாலும் சரி, ஒரு ஆர்வத்துல நம்ம ஏதாவது ஒண்ணு கேட்போம், அதை காட்டுதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உலகத்திலேயே மிக விலை உயர்ந்த வாள் எது அப்படின்னு எனக்கு காட்ட முடியுமா அப்படின்னு அந்த இளைஞன் அந்த பூதத்துக்கிட்ட கேட்கிறான். இவ்வளவுதானா? இந்த காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மேஜிக் போடுது. உடனே உலகத்திலேயே விலை உயர்ந்த ஒரு தங்கத்தினாலான ஒரு வாளை அவன் கண்ணு முன்னாடி காட்டுது. அதை பார்த்து ரொம்ப பிரமிச்சு போயிடுறான். நீ வேற என்ன பார்க்கணும் சொல்லு அப்படின்னு அந்த பூதம் கேக்குது. கொஞ்சம் விளையாட்டா, சரி இந்த உலகத்திலேயே மிக அழகான பொண்ணு எங்க இருக்கா, அதை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூதத்துக்கிட்ட அந்த இளைஞன் கேட்கிறான். இவ்வளவுதானா? இதோ காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக் பண்ணுது. இந்த உலகத்திலேயே மிக அழகான ஒரு பொண்ணை அவனுக்கு முன்னாடி அந்த பூதம் காட்டுது. அந்த மாதிரி ஒரு பொண்ணை அவன் இந்த வாழ்க்கையில அவன் பார்த்ததே கிடையாது. அவ்வளவு அழகான ஒரு பொண்ணு. அந்த பொண்ணோட அழகுல மயங்கி போய் அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இதை பார்த்துட்டு இருந்த பூதம் அவனை பார்த்து மெதுவா சிரிக்குது. இதை சுதாரிச்சுக்கிட்ட அந்த இளைஞன், அவன் ஒரு வாரியர் இல்லையா, அவனோட ஈகோவை விட்டு கொடுக்காம, சரி போதும், இந்த உலகத்திலேயே மிக வலிமையான ஒரு வாரியரை, ஒரு போர் வீரனை எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூதத்துக்கிட்ட கேட்கிறான். இதோ காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்திலேயே மிக வலிமையான ஒரு போர் வீரனை அந்த இளைஞனுக்கு காமிக்குது. வாவ், அப்படியே பிரமிச்சு போயிடுறான். ஒரு பயங்கரமான ஒரு தோற்றத்தோட, பயங்கரமான கவசங்களோட, பயங்கரமான ஒரு வாளோட, ஒரு மிக கச்சிதமா கம்பீரமா அந்த போர் வீரன் காட்சி அளிக்கிறான். ஒரு நாள் நான் இந்த போர் வீரனை மாதிரி வரப்போறேன் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷனை, ஒரு தீயை அவன் வளர்த்திக்கிறான். சரி போதும், நீ காமிச்சதெல்லாம் போதும், இனிமே அதுக்கு எதுவும் தேவையில்லை, நீ வந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூதத்துக்கிட்ட அந்த இளைஞன் சொல்றான். இனி நீ பார்க்கறதுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு அந்த பூதம் கேட்குது. சரிப்பா நான் போறேன்,
ஆனால் எப்போவாவது உனக்கு ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு உனக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த ஊருக்கு கிழக்கு புறம் இருக்கிற அந்த காட்டுக்குள்ளே வா, தனிமையில் வா, நீ என்ன பார்க்கணும்னாலும் சரி நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு அந்த பூதம் சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுது. அந்த பூதம் போனதுக்கப்புறம் அந்த இளைஞன் பெருசாக மைண்ட் பண்ணிக்கல. அவனுடைய வேலையில் அவனுடைய கவனத்தை குவிக்கிறான். ரொம்ப ஃபோக்கஸ்டாக அவனுடைய வாளை கூர்மையாக்க துவங்குறான். அடுத்த நாள் வழக்கம் போல் அவனுடைய டெய்லி ருட்டீனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படியே சில வாரங்கள் ஓடுது. ஒரு நாள் அந்த இளைஞன் அவனுடைய ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு அவனுடைய வாளை கூர்மையாக்குற அந்த வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு சும்மா இருக்கும்போது, ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது, அவன் என்னெல்லாம் அந்த பூதம் காமிச்சதோ, என்னெல்லாம் பார்த்தானோ அதை திரும்ப ஒரு தடவை ஞாபகப்படுத்தி பார்க்குறான். அதெல்லாம் அவனுடைய மைண்டில் ஓட ஆரம்பிக்குது. அப்போ அவன் பார்த்த அந்த ரொம்ப அழகான பொண்ணோட உருவமும் வருது. திரும்ப ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு அவனுக்கு தோணுது. சரி போய் தான் பார்க்கலாமே, பார்க்கறதுனால என்ன குறைஞ்சிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய அந்த காட்டுக்குள்ள தனிமையில போறான். காட்டுக்குள்ள போன உடனேயே பூதம் அவன் கண்ணு முன்னாடி தோணுது. நீ திரும்ப வருவேன்னு எனக்கு தெரியும், ஆனா இவ்வளோலாம் எடுத்துக்குவேன் அப்படின்னு தெரியாது. சரி பரவாயில்ல, இப்போ என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் கேளு, நான் காமிக்கிறேன் அப்படின்னு அந்த பூதம் அவன் கிட்ட சொல்லுது. அவன் வந்தது அந்த அழகான பொண்ணை பார்க்கறதுக்கு. அழகான பொண்ணை காட்டு அப்படின்னு எடுத்த உடனே சொல்லிட்டார். அவனோட இமேஜ் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடும் இல்லையா? அதனால இந்த உலகத்திலேயே மிக அழகான இடம் எங்க இருக்கு காட்டு அப்படின்னு சொல்றான். இந்த உலகத்திலேயே மிகவும் அழகான இடத்தையும் அந்த பூதம் காட்டுது. இதை பார்க்க அந்த இளைஞனுக்கு இன்னும் நிறைய பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு ஆர்வம் துளிர் விட ஆரம்பிக்குது. சரித்திரத்துல நடந்த நிறைய கதைகளை அவன் நேர்ல பார்க்க ஆரம்பிக்கிறான். உலகத்துல நடக்கிற வித்தியாசமான பல நிகழ்ச்சிகளையும் பார்க்க ஆரம்பிக்கிறான். அவன் என்னெல்லாம் கேட்கிறானோ அந்த பூதம் அவனுக்கு அதை காட்டிக்கிட்டே இருக்கு. உடனே அவனுடைய பழைய நண்பர்களுடைய ஞாபகம் வருது. அவங்களுடைய நண்பர்களை காமி அப்படின்னு அந்த பூதத்துக்கிட்ட கேட்கிறான். அவனுடைய நண்பர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத அந்த பூதம் காட்டுது. பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். அதோடு சேர்த்து அவன் எதுக்கு வந்தானோ அந்த அழகான பெண்களையும் அவன் பார்க்க ஆரம்பிக்கிறான். இதையெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அவனுக்குள்ள ஒரு திருப்தி ஏற்படுது. அவன் வீட்டுக்கு திரும்புறான். உடனே அடுத்த நாள் அவனுடைய பயிற்சியும் அவனுடைய டெய்லி ருட்டீனையும் முடிச்சுக்கிட்டு திரும்பவும் அந்த காட்டுக்குள்ள போய் அந்த பூதத்துக்கிட்ட நிறைய விஷயங்களை காட்ட சொல்றான். அஃப்கோர்ஸ் அந்த அழகான பெண்களையும் காட்ட சொல்றான். அவங்கள பார்த்து இவன் ரசிக்கவும் ஆரம்பிக்கிறான். இப்படியே பல வாரங்கள் ஓடுது. ஒரு நாள் அவன் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சரி இன்னைக்கு 1 மணி நேரம் முன்னாடியே போய் நிறைய விஷயங்களை பார்க்கலாம் அப்படின்னு அவனுக்கு தோணுது. அதனால் அவனுடைய பயிற்சியை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சுக்கிட்டு வேகமாக அந்த காட்டுக்குள்ளே ஓடி போய் அவனுக்கு என்னென்னலாம் தோணுதோ அதையெல்லாம் காட்டும்படி அந்த பூதத்துக்கிட்ட கேட்குறான். அந்த பூதமும் காட்டுது. அவன் பார்த்து ஒவ்வொரு நாளும் திருப்தி அடைஞ்சிக்கிட்டே வரான். ஒரு நாள் பூதம், இனிமேல் கஷ்டப்பட்டு காட்டுக்குள்ளெல்லாம் நீ வர வேணாம், நீ எப்போ நினைக்கிறியோ சொல்லு, நான் உன் வீட்டுக்கே வரேன் அப்படின்னு சொல்லுது. இந்த செய்தி அந்த இளைஞனுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு. அடுத்த நாள் அவனுடைய பயிற்சியை 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சுக்கிட்டு வேகமாக வீட்டுக்கு ஓடி போய் அவன் பார்க்கணும்னு நினைக்கிற விஷயங்களை எல்லாம் பார்க்கறான். சில வாரங்களுக்கு அப்புறம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே பயிற்சியை முடிச்சுட்டு வேகமா வீட்டுக்கு வந்து அவன் நிறைய விஷயங்களை பார்க்க ஆரம்பிக்கிறான். அவனுடைய டெய்லி ருட்டீன் மாறி போய் இந்த பார்க்குற விஷயம் அப்படிங்கிறது அவனுடைய புது ஹேபிட்டா ஒரு டெய்லி ருட்டீனா மாறி போகுது. அவன் எல்லா விஷயங்களையும் பார்த்தாலும், அதாவது அவனுக்கு பிடிச்ச அழகான பெண்களை பார்த்தாலும் அட் த சேம் டைம் அவன் என்னவா ஆகணும்னு நினைச்சானோ, அதாவது ஒரு பவர்ஃபுல் வாரியரா ஒரு மிகப்பெரிய போர் வீரனா வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டான் பார்த்தீங்களா, அதையும் அவன் தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே வர்றான். அவன் என்னவா ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டானோ அதற்கான பயிற்சிகளை இவ்வளவு நாள் செஞ்சுக்கிட்டு வந்தான். ஆனா ஒரு கட்டத்துல அவன் அதற்கான பயிற்சிகளை செய்யறது குறைஞ்சு போய் அவன் பார்க்கறது அதிகமாச்சு. அதாவது அவனுடைய ட்ரீம் என்னவோ, அவனுடைய கோல் என்னவோ அதையெல்லாம் அவன் அதிகமா பார்க்க ஆரம்பிச்சான். அதுல அவனுக்கு நிறைய திருப்தி கிடைச்சது. ஒரு காலத்துல அவன் ஹீரோவா இருந்தான். ஆனா இப்போ அவனுக்கு அவன் பார்க்குற அந்த விஷயத்திலிருந்து புதுசா ஒரு ஹீரோ கிடைச்சிட்டாரு. ஒவ்வொரு தடவையும் அந்த ஹீரோவை பார்க்கும்போது அவனுக்குள்ள ஒரு பயங்கரமான சந்தோஷம், பயங்கரமான மோட்டிவேஷன், பயங்கரமான இன்ஸ்பிரேஷன், இது எல்லாமே அந்த ஹீரோவை பார்க்கறதுனால அவனுக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் அவனுடைய பயிற்சிகள் ரொம்ப வெகுவா குறைஞ்சு போச்சு. அவனுடைய வாளை ரிப்பேர் பண்றதுலையும் அவனுடைய வாளை கூர்மையாக்குறதுடைய நேரத்தையும் குறைச்சிக்கிட்டான். அவனுடைய வாள் கொஞ்சமா துருப்பிடிச்சு போயிருந்தது. அதை கூட அவன் கவனிக்காம அவன் பார்க்குற அந்த விஷயத்துல அதிகமா ஃபோக்கஸ் கொடுக்க ஆரம்பிச்சான். ஆனாலும் அது ஒரு பெரிய விஷயமா அவனுக்கு தோணல. காரணம் என்னன்னா அவன் பார்க்குற விஷயத்தினால அவன் ரொம்ப திருப்தி அடைஞ்சுக்கிட்டே வந்தான். இப்படியே ஒரு 10 வருஷம் ஓடிச்சு. 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் வழக்கம் போல அந்த பூதத்தை அந்த இளைஞன் கூப்பிடுறான். அந்த பூதமும் சிரிச்சுக்கிட்டே வருது. ஏன் சிரிக்கிற அப்படின்னு அந்த பூதத்துக்கிட்ட கேள்வி கேட்கிறான். நான் வந்த வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு அந்த பூதம் சொல்லுது. என்ன சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் அந்த பூதத்தை பார்த்து கேட்கிறான். அந்த பூதம் அவனை பார்த்து பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சு.
ஆரம்பிக்குது. தம்பி, உனக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? இன்னைக்கு நைட்டு ஒரு பூதம் உங்களுடைய கிராமத்தை அட்டாக் பண்ண போகுது. உனக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? உன்னை பத்தின ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு, ஒரு முன்னறிவிப்பு இருக்கு. அது என்னன்னா, நீதான் அந்த பூதத்தை தோற்கடிக்க பிறந்தவன். நீதான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கிரேட்டஸ்ட் வாரியராக மாற பிறந்தவன். ஆனா அதெல்லாம் இப்ப உன்னால முடியாது. காலம் ரொம்ப கடந்துருச்சு. இன்னைக்கு நைட்டு உன்னுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அந்த பூதத்துக்கு இரையாக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சது. அதுக்கு அந்த இளைஞன், இதை நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன தோற்கடிச்சிருக்கலாமே, 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கொண்டு இருக்கலாமே அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த பூதம் சொல்லுது, எந்த பூதத்தினாலையும் உன்னை கொல்ல முடியாது, எந்த பூதத்தினாலையும் உன்னை தோற்கடிக்க முடியாது. அதுதான் நீ வாங்கி வந்த வரம். நான் ஒரு சாதாரண பூதம், என்னெல்லாம் உன்னை தோற்கடிக்கவே முடியாது. உன்னை தோற்கடிக்கிறதுக்கான ஒரே ஆள் நீதான். அதனாலதான் என்னுடைய தலைவனான அந்த பூதம் என்னை இங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி அனுப்பிச்சு. உன்னை படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா பலவீனப்படுத்தி உன்னுடைய ஸ்ட்ரென்த்தை எல்லாம் குறைச்சு உன்னை கம்ப்ளீட் வீக் பர்சனா மாத்துறது தான் என்னுடைய வேலை. நீ நினைச்சிருந்தா என்னை எப்படி வேணாலும் பயன்படுத்தி இருக்க முடியும். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு கிரேட்டஸ்ட் வாரியரா கூட மாறுறதுக்கான விஷயங்களை என்னால காமிச்சிருக்க முடியும். ஆனா நீதான் என்ன அந்த அழகான பெண்களை காமிக்க சொன்ன. நீதான் கிரேட்டஸ்ட் வாரியர்ஸை பார்த்து உன்னுடைய பயிற்சிகளை எல்லாம் மறந்து பயிற்சி பண்றதுக்கு பதிலா பார்க்கறதுல நீ அதிகமான நேரத்தை செலவிட்ட. நான் காட்டுன அத்தனை விஷயங்களையும் நீதான் கேட்ட, நீதான் பார்த்த. இப்போ நான் வந்த வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூதம் அவனை பார்த்து பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்குது. இதை கேட்ட உடனேயே அவனுக்குள்ள பயங்கரமான ஒரு ஷாக். அவனுக்குள்ள ஒரு துக்கம் வந்து தொண்டை அடிக்க ஆரம்பிக்குது. ரொம்ப கஷ்டப்படுறான். ரொம்ப துக்கத்துல கீழே விழுந்து அழ ஆரம்பிக்கிறான். அவன் அழுதுகிட்டே அந்த பூதத்தை பார்த்து, இன்னொரு முறை அந்த அழகான பொண்ணை காட்ட முடியுமா அப்படின்னு கேட்கிறான். அந்த பூதம் சொல்லுது, நீ எப்ப வேணாலும் பார்க்கலாம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழகான பொண்ணையும் அவனுக்கு காட்டுது. நண்பர்களே, அழகான ஒரு கோட் ஒன்று இருக்கு. ஹார்ட் டைம்ஸ் கிரியேட் ஸ்ட்ராங் மென், ஸ்ட்ராங் மென் கிரியேட்ஸ் குட் டைம்ஸ், குட் டைம்ஸ் கிரியேட் வீக் மென், வீக் மென் கிரியேட் ஹார்ட் டைம்ஸ். அதாவது ஒரு கடினமான ஒரு காலகட்டம் தான் வலிமையான மனிதர்களை உருவாக்கும். வலிமையான மனிதர்கள் நல்ல காலத்தை உருவாக்குவாங்க. நல்ல காலகட்டம் அப்படிங்கிறது பலவீனமான மனிதர்களை உருவாக்கும். அந்த பலவீனமான மனிதர்கள் மோசமான காலத்தை உருவாக்குவார்கள். இதுதான் சரித்திரத்துல திரும்ப 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 நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இந்த கதையில வந்த அந்த வாலிபன் வேற யாரும் கிடையாது, நீங்க தான். அந்த கதையில வந்த பூதம் வேற யாரும் கிடையாது, அதைத்தான் உங்க கையில வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் உங்க வாழ்க்கை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பின்னோக்கி பாருங்க. இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் புதுசா அவங்க முன்னாடி வரும்போது, செல்போன், ஸ்மார்ட் போன் அப்படிங்கிற ஒரு விஷயம், யூடியூப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது, வாவ் இது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு, இதை வச்சு நம்ம என்னென்ன வேணாலும் பண்ணலாம், நிறைய விஷயங்களை கத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க மனசுல அப்ப தோணி இருந்துச்சு. நீங்களும் அதற்கான வேலையை ஆரம்பிச்சீங்க. நிறைய விஷயங்களை பார்க்க ஆரம்பிச்சீங்க. நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கவும் கத்துக்கவும் ஆரம்பிச்சீங்க. அப்படியே மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமா என்டர்டெயின்மெண்ட், உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் அப்படிங்கிறதையும் நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்க. இப்போ உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்குள்ள இருந்த அந்த மோட்டிவேஷன், அந்த ஃபயர், அந்த இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது இப்போ எங்க போச்சு? இப்போவும் அந்த மோட்டிவேஷன், அந்த இன்ஸ்பிரேஷன், அந்த ஃபயர் அப்படிங்கிறத நீங்க உங்க கையில வச்சிருக்கிற அந்த பூதத்துக்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே தவிர உங்களுக்குள்ள அது துளி கூட இல்லை. இப்போ ஒன்று மூழ்கி போயிடல, நீங்க திரும்பவும் ஆரம்பிக்க முடியும். உங்களுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அந்த பூதத்துக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க செயல்படுத்த முடியும். இல்ல இவ்வளவு நாள் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ அதையே நீங்க கண்டினியூ பண்ணவும் முடியும். முடிவு உங்களுடையது. ஒன் டே ஆர் டே ஒன், நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணலாம். ஒன் டே, நான் ஒரு நாள் என்னுடைய கோலை அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 10 வருஷத்தை நீங்க கடத்தலாம். என்னுடைய கோலை அச்சீவ் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் இன்னைக்கே நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே 1 அப்படின்னு ஆரம்பிச்சு நீங்க இப்ப இருந்து உங்களுடைய பயணத்தை தொடங்கலாம். முடிவு உங்களுடையது. டே 1 ஆர் ஒன் டே.